இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். சொல்லு. இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு சிக்கன் நல்லா வேகிறதுக்கு மேரினேட் பண்ணிக்கலாம். இஞ்சி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் போடு. கொஞ்சம் கம்மி பண்ணு. வரமிளகா நிறையா போடு. 1 ஸ்பூன் போடு. வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் போடு. டக்கு டக்குன்னு போதும். தயிரை ஊற்று. தயிரை ஊற்றிக்கலாம். உப்பு எங்கே எடுத்து வச்சிட்டிங்களா? உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு அதை இது பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். நல்லா கிளறியாச்சு. 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி இப்போ 3 டம்ளர் நாங்கள் எடுத்துக்கிறோம். பாஸ்மதி அரிசி. நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு. இப்போது பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கலாம். பிரியாணி எல்லாம் கொஞ்சம் 3 ஏலக்காய், 4 பட்டை, 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு மராத்தி மூக்கு. அரிசி 1/2 மணி நேரம் ஊறணுங்க. ஒரு 50 ml நெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், கடலை ஆஃப் பண்ணிடா. எண்ணெய் தேவையான அளவு பொருள் போட்டுக்கலாம். பிரியாணி பொருள், பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, மராத்தி மூக்கு. பொன்னேரமாக வறுத்துக்கலாம். இது மல்லித்தலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா வெங்காயம் பொன்னேரமாக வணங்கிக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னேரமாக வணங்கிடுச்சு. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்குறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தா கொஞ்சம் நல்லா வதங்கிடும். பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கோங்க. மசாலா போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். இதில் எண்ணெய் வெளியில் பிரிஞ்சு வரும்போது தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வைக்கணும் சிக்கனை. இப்போ சிக்கனில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சிம்லேயே 10 நிமிஷம் வேக வைக்கலாம். சிக்கன் எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. அது சிக்கன்லேயே இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. அதுக்கு தக்கன அளவாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த டம்ளரில் அரிசி எடுத்துருக்கிறேன். 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது நான் அதில் 3 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு, புளிப்பு, காரமெல்லாம் குடிச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு குடிச்சு பார்த்ததில் உப்பு கம்மியாக இருந்துச்சு, புளிப்பு கம்மியாக இருந்தது. கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றி எல்லாம் குடிச்சு பார்த்தாச்சு. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும். தண்ணி இருக்கக்கூடாது. அரிசியை போட்டு இப்படி லேசாக கலந்து விட்டுக்கலாம். சிம்லேயே ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் போதும். நேரம் கழிச்சு எடுத்தாச்சு. தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். அந்த தேவையான கொஞ்சம் மேலாக புதினா, மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு
தம் போடுறதுக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பை மீடியம் சிம்மில் வச்சுட்டு இப்போ தம் போட போகிறோம். தம் போடணும், தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி காய வச்சு அது மேலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். தம் போட்டாச்சு. 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறோம். பிரியாணி ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இந்த அளவுக்கு வந்திருக்கு. பிரியாணியை கிண்டலாம். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்குது பிரியாணி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.